ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியல. விசியும் சரியா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம மாயாவுக்கும், சீனுக்கும் வந்து முதலிரவு ஏற்பாடு வந்து எப்படி இருந்தாலும் பண்ணி வைக்கணுங்கிற மாரி ஜானகி கிட்ட வந்து பேசுறாங்க. "அண்ணன் நீங்க சொல்றதெல்லாம் புரியாம இல்ல. இப்ப 2 பேரும் முன்னாடியே வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சீனு வந்து ஒத்த கால்ல நின்றுருக்கான். மாயா தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லி சாருமதி கழுத்துல கூட தாலி கட்டாம, கடைசில வந்து 2 பேரோட காதல வந்து ரெகுராமையும் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. இப்ப ஏதோ மனக்கசப்பு இருக்கு. அது எல்லாத்தையும் போக வைக்கணும்னா, நம்ம தானே வந்து பெரியவங்களா இருந்து முன்ன நின்னு எல்லா காரியத்தையும் வந்து நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னோனே, நீங்க சொன்னதெல்லாம் புரியாம இல்ல. சரி செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு அண்ணன் ஒத்துப்பாரா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல ரகுராம் வந்து, உடனே அதுக்கெல்லாம் நான் வந்து சம்மதம் வாங்குறேன். இதுக்கெல்லாம் என்ன வேணான்னா சொல்லுவாங்க. ரமணி பாட்டிய வச்சு எல்லாத்தையும் காரியத்தையும் வந்து சூப்பரா வந்து மூவ் பண்ணிருவோம்ன்னு சொல்லிட்டு சீனு, இந்தாப்பா பட்டு வேட்டி, பட்டு சட்டை. ரொம்ப நாள் கழிச்சு வீட்ல வந்து ஒரு விசேஷம் நடக்குது. இந்த பட்டு வேட்டி, பட்டு சட்டைய வந்து போட்டுக்க. என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தா, இது மாரி தான் வந்து ட்ரெஸ் வந்து குடுப்பீங்களா? இதெல்லாம் புரியாதுடா. இதெல்லாம் ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா தான் வந்து குடுத்துட்டு போனாங்க பாருன்னோனே, அள்ட்டனா நான் எதுவும் பேச முடியாதுப்பா. நான் அம்மாட்டயே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, "அத்த நில்லுங்க அத்த" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "சொல்லுப்பா, என்ன விஷயம்?" "அப்பா வந்து பட்டு வேட்டி, பட்டு சட்டை வந்து குடுத்தாங்க." "என்ன சீனு இதெல்லாம் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? அதான் அப்பா குடுத்தாருல்ல. நீங்க தான் குடுத்தீங்களாமே." "அவரு அப்படிதான் சொன்னாரா?" "ஆமா, அப்படிதான் சொன்னாங்க." "அப்புறம் சொன்னா எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். நான் தான் குடுக்க சொன்னேன்." "நீங்க சொன்னா கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பட்டு வேட்டி, பட்டு சட்டைய வந்து போட்டுட்டு, "ரெடி ஆகுடா. நான் உன்ன அப்புறமேட்டு வந்து கூட்டிட்டு போறேன்." அப்படிங்கிறாங்க. "எங்க?" "டேய் ஃபங்ஷன் இருக்குடா. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுன்னு" சொல்லி செமையா வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து மாயா வந்து அலங்கரிச்சு ரெடி பண்ணிட்டு, ரூம்லாம் வந்து டெக்கரேஷன்லாம் வந்து சூப்பரா வந்து பண்ணிர்றாங்க. நம்ப தனாவும் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. "பரவாயில்லையே! இன்னைக்கு உன் வாழ்க்கை வந்து ஆரம்பிக்க போதா? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, இதே மாரி பெரியப்பா உன்னையும், கதிரையும் வந்து ஏத்துப்பாங்க. ஏத்துக்கிட்டு உன்னோட வாழ்க்கையும் வந்து நல்லபடியா வந்து ஆரம்பிப்ப அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ப மாயாவும், தனாவும் அப்படியே அங்கேருந்து போக ஆரம்பிச்சர்றாங்க. "மாமா வாழ்த்துக்கள் மாமா" அப்படின்னு சொன்னோனே, இவ எதுக்கு நமக்கு வாழ்த்துக்கள் சொல்றா? ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லிட்டு தனாவ பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே வந்து தனா மாட்டுக்கு வந்து அவங்க ரூமுக்கு பக்கம் போயிட்டுருக்காங்க. இதே மாரி நாள் நமக்கும் ஒரு நாள் வந்து அமையுங்கிற மாரி, தனா வந்து ரொமான்டிக்கா வந்து நம்ப கதிர வந்து பார்த்துட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து ரூம்குள்ள வந்து எதார்த்தமா வந்து போறாங்க. நம்ப பத்மா. பார்த்தா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. "அச்சச்சோ! என்னடா நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லி, "சீனு எங்கடா இருக்கான்?" அப்படின்னு சொல்லி எதார்த்தமா திரும்பி பார்த்தா, "டேய் வாடா, டைம் ஆயிடுச்சுடா" அப்படின்னு சொல்லி, "இங்க போ நான் கொஞ்ச நேரத்தில வரேங்கிற" மாரி மணி வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. உடனே பத்மா வந்து சீனு முன்னாடி நின்னோனே, "டேய் நீ என்னடா இப்படி பட்டு வேட்டி, பட்டு சட்டையில வந்து நிக்கிற? வந்து ஒரு விசேஷம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் இப்படிதான் ரெடி ஆகணும்னு சொன்னாங்க அப்பா. அதனால தான் நான் ரெடி ஆயிட்டேன். சும்மா நிறுமா. நான் ஃபங்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டேன்." "டேய் தெரிஞ்சு நீ பேசுறியா? என்னம்மா சொல்ற? நீ மாயாவ ஏத்துக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா. "நான் எப்படிம்மா ஏத்துப்பேன்? ரகுராம் மாமாவுக்கு வந்து பிரச்சனை பண்ணியிருக்கால்ல. நிச்சயம் வந்து அவங்களால குடும்பத்தில பிரச்சனை தான் வரும். நான் மாயாவ என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன்." அப்படின்னு சொன்னோனே, "அப்புறம் எப்புட்றா இப்படி ரெடி ஆயிட்டு வந்திருக்க? உனக்கும் மாயாவுக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்கடா. அதுதான் இவ்வளோ நேரம் வந்து ஃபங்ஷன் இருக்கு, ஃபங்ஷன் இருக்குன்னு சொன்னாங்களா? அப்பா எங்க இருக்காங்க? இது மாரி பட்டு வேட்டி, பட்டு சட்டை குடுத்துட்டா என் மனசு வந்து மாறிடுமா? அங்க மாயா வந்து ரெடி ஆயி உனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காடான்னு" சொல்லி பத்மா வந்து, "அந்த பக்கமே போகாத. நீ இங்கேயே இரு." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சீனுவ வந்து தடுக்குறாங்க. "அம்மா, என் மனசு மாறாதும்மா. நான் மாயா மேல எவ்வளோ கோவமா இருக்கேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில உனக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன்." அப்படின்னு சொல்லி வேக வேகமா வந்து அவங்க அம்மா பேச்ச கேட்காம ரூமுக்குள்ள வந்து போய் கதவ வந்து சாத்திக்கிறாங்க. ஐய்யய்யோ! இவன் வந்து ரூம்குள்ள வந்து போய்ட்டான். பையன் மனச வந்து ஒரு வேள மாயா வந்து மாத்திட்டா, என்ன நடக்கும்? அச்சச்சோ! என்னால வந்து ஜீரணிக்கவே முடியலையே! அவ என்கிட்ட சவால் விட்டு அது எல்லாத்தையும் வந்து ஜெயிச்சு காட்டிருவாளேங்கிற மாரி கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப பத்மா ரூம்குள்ள போனோனே மெலோடிக் சாங் வந்து ப்ளே பண்றாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து சீனு வந்து மாயா பார்த்தோன்னே வந்து எச்சி முழுங்குறாங்க. "என்ன இவ இவ்வளோ அழகா கியூட்டா அழகா வந்து ரெடி ஆயிட்டு நமக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சீனு நீ கோவமா இருக்க. சீனு நீ கோவமா இருக்க. நீ முதல்ல உன்ன நம்பு. நீ வந்து நல்லபடியா வந்து இன்னைக்கு வந்து சாதிச்சு காட்டணும்." அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மாயாவ கிட்ட வந்து நம்ம கோவமா வந்து பேசலான்னு பார்த்தோம். ஆனா கடைசில வந்து நம்ம தோத்துருவோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, எனக்கு தூக்கம் வருது. "ஏய் என்னடா? என்ன பாருடா. என்கிட்ட கொஞ்சம் நேரம் வந்து பேசுடா. இந்த வம்பே வேணாம்ப்பா." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சீனு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. "அது எப்படி? நீ வந்து என்ன லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணன்னு" சொல்லி அந்த இடத்துல ரொமான்டிக்கா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ப மாயா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பத்மாவும், பார்வதியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.